Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 9th December. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கான என்ட்ரி நெக்ஸ்ட் எப்படி பண்ணியிருப்போம் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சி. ஸோ 43,415 ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் 43,315 ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு அதாவது 9th December அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருந்து இல்லை ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஹையர் சைட் ஃபார்ம் ஆச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் செல் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டிங் நம்ம டார்கெட் வந்து 43,415 சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம மார்க் பண்ணியாச்சு லெவல்ஸை. ஸோ 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம என்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கேப் அப் காணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு நமக்கு. ஸோ ப்ராபபிலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கேப் ஃபில் பண்ணிருச்சு. கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ஹையர் சைட் ட்ரேடாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் திங்ஸ் நம்ம நடக்கணும். எய்தர் நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த கேஸில் நமக்கு பிரேக் அவுட் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த இடத்துல ஒரு மறுபடியும் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஈஸியாக செல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்னு சொல்லிட்டு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஒரு ஹையர் லெவலில் அதாவது ஹை சைடில் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. ஒரு அப் சைடில் இருக்குது. ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து டபுள் செக் பண்ணி தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்தால் நான் வந்து பை சைட் போவேன். அப்படி இல்லைன்னா நான் பை சைட் போக மாட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,670. ஸோ இந்த 670 ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,450 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து பை சைட் மேலே கொடுக்குறத நம்ம பார்ப்போம். ஸோ பை சைட் நமக்கு வந்து மேலே கொடுக்கல. ஒன்ஸ் அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல் இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே வந்துருச்சு. மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஓப்பனிங் லெவலுக்குள்ளேயே மறுபடியும் வந்ததுனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பை பண்ண முடியாது. ஒன்லி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வேறு ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன லெவல் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த டபுள் பாட்டம் வந்து இமீடியட்டாக ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதை வந்து நான் ஒரு ரேஞ்சை கன்சிடர் பண்ணுறதுனால எனக்கு வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ரேஞ்சுக்குள்ளே வந்து மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. பட் இந்த டைமில் வந்து இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம மறுபடியும் நல்லா பை பண்ண முடியாது. ஃபர்தராக வந்து நமக்கு ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக ஒரு 12.25 கிட்ட வந்து மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் இது என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபஸ்ட் லோயர் லோ. சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் லோயர் லோ இது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து 43,670 வந்து நமக்கு பிரேக் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னா நெக்ஸ்ட் கேண்டில் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து இந்த கேண்டில் எடுத்துருப்போம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் கேண்டில் எடுப்போம். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து இங்கே எடுத்துருக்கோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ அதாவது ப்ரீவியஸ் ஹையர் லோ 133 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நமக்கு வந்து 43,450 43,450 தான் நமக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். மார்க்கெட் ஃபர்தராகவும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். நமக்கு இந்த ரேஞ்சோட லோயர் டச் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் ரேஞ்சுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டார்கெட் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக 43,450 வந்து ஈஸியாக வந்துருச்சு. ஸோ சம் கன்சல்டேஷன் நடந்துச்சு. கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 43,450 நமக்கு ஈஸியாக அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸில் நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:1.5 which is a good risk reward ratio. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹால்ட் அடிச்சுட்டு மறுபடியும் ஃபைனலாக வந்து நமக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு அக்யூரேட் என்ட்ரி கிடைக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நம்மளால் இந்த இடத்துல வந்து ஃபைனல் மூமெண்ட் பை மூமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு பையிங் ஜோன் கரெக்டுங்களா? ஸோ இந்த பையிங் ஜோனில் வந்து
மேலேருந்து பொசிஷன் எடுத்தவங்க எல்லாமே செல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்ட்ரக்சரில் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஃபைனலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் மேலே கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒன்லி ஒன் என்ட்ரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். செல்லிங் சைட் என்ட்ரி மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் பார்த்துருப்போம். சரிங்களா கைஸ்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.